நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இன் ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும். சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு தேவைப்படுது, அதனால சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க உங்க போன் வழியா ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல், வோடாபோன் இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுவீங்களா? அதுவும் ஜிபே, போன்பே, பேடிஎம் பே வழியா ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஒண்ணு நீங்க கவனிச்சிருப்பீங்க, சமீப காலமா அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, நீங்க ரீசார்ஜ் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா பைசா வசூலிக்கிறாங்க. அதை நம்ம எப்படி தவிர்க்கிறது, அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்க மிச்சம் முடிக்கலாம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஜியோல நான் ரீசார்ஜ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஃபோனில் ஜிபே இருக்கு, அது வழியாக நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். இப்போ ரீசார்ஜ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீஸை வந்து அவங்க வசூலிக்கிறாங்க. ஆல்ரெடி நான் ஒரு அமௌண்ட்டை நான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், அதோட இமேஜை காட்டுறேன். ஸோ அந்த இமேஜை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட்டிவ் எதுவும் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ நீங்கள் ஜியோவோ இல்லை ஏர்டெலோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்புக்குள்ள போயிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்றேன், ஜியோ ஓபன் பண்றேன். இப்போ கீழே ரீசார்ஜ் டேப் இருக்கு, அதுக்குள்ள போறேன். நீங்க ஒரு அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல யூபிஐ ஆப் இருக்கு, போன்பே, பேடிஎம் பே, ஜிபே. நான் முன்னாடி ஜிபேல இருந்து ஏர்டெலுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணேன், அதுல ₹1.90 பிடிச்சாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஜியோல இருந்து ஜிபே வழியா நான் பேமெண்ட் பண்ண போறேன். இப்போ ஜிபே நான் சூஸ் பண்றேன், பே வயா ஜிபே. இப்போ நல்லா பாருங்க, அடிஷ்னலா எந்த சார்ஜஸும் இதுல டிஸ்பிளே ஆகல. ஸோ நீங்க டைரக்டா ஜிபே வழியா நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது ₹1.90 பிடிப்பாங்க. அதே இதை நீங்க ஏர்டெல் இந்த மாதிரி அவங்களுடைய அபிஷியல் ஆப் வழியா நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா எந்த வித பைசாவும் பிடிக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், நீங்க யூடியூபை அதிகமா பார்க்கக்கூடிய நபரா? அப்படி நீங்க ஒரு வீடியோவை பார்க்கும்போது ஒரு சில பகுதி உங்களுக்கு பிடிச்சு போயிடுது, அதை 4 பேருக்கு ஷேர் பண்ண நினைக்கிறீங்க. இந்த பகுதி செமையா இருக்கு, இந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒர்த்து அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பண்ணலாம். யூடியூப் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அங்க என்ன பண்ணலாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க, ஒரு வீடியோவை ஓபன் பண்ணுங்க. நீங்க வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சு போயிடுது, அதை நீங்க கமெண்ட்ஸ் வழியா 4 பேருக்கு ஷேர் பண்ணு நினைக்கிறீங்க. எப்படி பண்றது? ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்குள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம், ஆட் அ கமெண்ட்ஸ். ரைட்ல பாருங்க, சின்னதா ஒரு பாக்ஸ் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐகான் டிஸ்பிளே ஆகும், அதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா என்னடா 1 நிமிஷம் 49 செகண்ட் டிஸ்பிளே ஆகுது, என்னன்னு கேட்டீங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போது எந்த பகுதியை நீங்க பாஸ் பண்ணீங்களோ அதோட டைம் தான் இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்க மற்றவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடுங்க. பதிவிடும் போது வழக்கமாக அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ்குள்ளே வருவாங்க. ஸோ உங்களுடைய பதிவை பார்ப்பாங்க, கண்டிப்பாக அந்த டைமை தட்டுவாங்க. தட்டின உடனே வீடியோ வந்து அந்த டைமிங்கில் ப்ளே ஆகும். செமலை இதை சமீபத்தில் யூடியூப் அறிமுகப்படுத்திருக்காங்க. வீடியோ பார்த்தீங்களா? பயனுள்ளதாக இருந்துச்சு அந்த ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். 4 பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.